செஞ்ச கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கால புது கேள்விகளை பத்தி பார்ப்போம். ரைட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் கேள்வி எது? பெரிய கொஸ்டின், அதை விட்டுரும். அதை செஞ்சு முடிக்கிறேன். சாரி, ஓகே. பெரிய கொஸ்டின் ஒன்று வந்தனே, எத்தனை கப்பி? 2 கப்பி 4 துணிக்கையில் இயங்கி கொண்டிருச்சு, அப்படிதானே? அதுல அதுக்கு முன்னுக்கொண்டு ஃபர்ஸ்டா தந்திருப்பேன் அந்த கேள்வி. 1 2 3 இயங்கக்கூடிய கப்பிகள், 2 4 5 அசையக்கூடிய திணிவுகள். மொத்தமா எத்தனை தெரியா கணிகள் வந்துச்சு? 8 தெரியா கணியம் வரும். ரைட், F1 F1 அங்கால F1 பிளஸ் F2, இங்கால F1 மைனஸ் F2, அந்த மாதிரி 8 தெரியா கணியங்கள் வரும் மொத்தமா. 8 தெரியா கணியங்களுக்கு 8 சமன்பாடு எடுக்கணும். எத்தனை துணிக்கைகளுக்கு சமன்பாடு போடலாம்? என்ன சமன்பாடு போடலாம்? யார் யாருக்கு? 3 கப்பிக்கு போடலாம். திணிவில்லாட்டி நீங்க 0 திணிவு எடுத்துக்கணும். சரிதானே? திணிவில்லாட்டி மேலுள்ள இழுவைகளும் கீழுள்ள இழுவைகளும் சமனாக வர மாதிரி. இப்போ 3 கப்பிகளுக்கு போடலாம். வேற 2 4 5 கப்பி 5 திணிவுகளுக்கு போடலாம். மொத்தமாக 8 சமன்பாடு இருக்கு. சரிதானே? அப்ப 8 தெரியா கணியங்கள் வரும். மொத்தமாக 8 சமன்பாடு எடுக்கிறதுக்கான வழிகள் காணப்படும். ரைட், செய்யலாமா செய்யணுமா? செய்யலாம், பிரச்சனை இல்லை. அது அரட்டிக்கொள்ளவனா அவ்வளவு பெரிய கேள்வி வராது பெரும்பாலும். ரெண்டாவது படம் கிளாஸ்ல செஞ்சது நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோல ஹோம்ஒர்க் இல்லை கிளாஸ்ல செஞ்சதா? ஹோம்ஒர்க் ஏன்னா. ரைட், ரெண்டாவது உருவம். எல்லாம் செஞ்சுட்டீங்க தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே. துணிக்கைகள் மொத்தமாக இயங்க போகுதுங்க. 3 பேர் இயங்கினால் 3 இடப்பெயர்ச்சிகள் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேர் இயங்கினால் மேக்சிமம் 3 இடப்பெயர்ச்சி தான் வரும். அதுக்கு மேல் இடப்பெயர்ச்சிகள் வந்தால் அதை சுருக்கி இப்ப சொல்லுவோமே, 3 பேர் இயங்குறாங்க, 4 இடப்பெயர்ச்சி வருது. X1 Y1 X1 X2 X3 X4 மாதிரி. அப்ப ஏதோ ஒரு முறைப்படி ஏதோ ஒரு தொடர்புக்கு அமைவாக அந்த 4 இடப்பெயர்ச்சிகளை சுருக்கி நீங்க 3 இடப்பெயர்ச்சிகள் மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கு எல்லா கணக்குல. 3 துணிக்கை இயங்கினால் 3 இடப்பெயர்ச்சி தான் வரும். அப்படி இல்லாட்டி எப்படியும் 3 பேரா சுருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்க 3 பேர் இயங்குறான். இந்த மாதிரி கஷ்டமான கணக்குன்னா அப்ப எனக்கு பார்ப்போம். யாருக்கும் எடுக்கலாம். இதனால் நிலையான மட்டமாக எடுத்து இங்கிருந்து இங்க வரைக்கும் எக்ஸ்ன்ற மாதிரி தூரம் கொண்டு எடுக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் வைன்ற மாதிரி தூரமாக இருந்தால் இந்த தூரமும் வையா வரணும் கட்டாயம் இருக்குதா? கட்டாயம் இல்ல, தேவையில்லை. ஏன்னா இவரு கீழே வர இவர் மேல போறாரு, இடப்பெயர்ச்சி மாற. அப்ப இவர் வையாக இருந்தா இவர் வேற ஒரு செட்டாக தான் இருப்பார். இவர் செட்டாக இருப்பார். ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்குவோம். அங்கால விசைகளை மார்க் பண்ணி M1G 2G இது M3G சமன்பாடுல மட்டும் இருக்கும். சுருக்குறை பத்தி புறவு பார்ப்போம். அப்ப எல்லாம் ஒரே இலைன்றதுனால எல்லா பகுதிகளிலும் இழுவைகள் ஒரே அளவானதாக இருக்கு. இங்க T, இங்க இங்கேயும் T, இங்கேயும். நான் இங்குள்ள T எல்லாம் மார்க் பண்ண இல்லை, என்ன காரணம்? அது நிலையானது, ஆசையாகுது. அசையக்கூடிய துணிக்கையில தாக்குற எல்லா விஷயங்களும் கட்டாயம் மார்க் பண்ணப்பட்டிருக்கணும். இதுல சரி, இதுல சரி, இதுவும் சரி. அப்ப அதுகளை விட்டுட்டு நீங்க இங்க உள்ள இழுவைகளை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க் பண்ணாலும் பிளாண்ட் இல்லை. ரைட், அப்ப எத்தனை தெரியா கணியங்க இங்க வருமே? சமன்பாடு சொல்லுங்க எப்படி வரும்? X
plus y 2y ஏன்னா இங்கால ஒரு y இங்கால ஒரு y மொத்தமாக 2y 2y plus 2z எல்லாம் சேர்ந்து ஒரு மாறிலியை தரும் கேண்டு வச்சுக்கோங்க. இப்ப நேரம் குறித்து வகையிட இங்கால பக்கம் x டாட் பிளஸ் 2y டாட் பிளஸ் 2z டாட் சமன் 0 வரும் மாறிலி தானே. மீண்டும் வகையிட ஒரு வார சமன்பாடு x டபுள் டாட் 2y டபுள் டாட் 2z டபுள் டாட் சமன் 0. 3 பேர் வராங்க, 2 பேர் வந்தால் ஒருத்தருக்கு பிரதியிட பயன்படுத்தும் ஒரு சார்பை மற்றவர் எடுக்கும். 2 பேர் வருவாங்களா இருக்கு, 3 பேர் வருவாங்களா இருந்தால் 2 பேருக்கு பிரதியிட பயன்படுத்தும். 3வது ஆள் அது சார்பா எடுக்க போகும். யார் யாருக்கு பிரதியிட வச்சா நல்லா, யார் யாருக்கு பிரதியிட வச்சா லேசுன்னு நினைக்கிறீங்க? 2yக்கும் 2zக்கும் xக்கு வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் எடுக்கலாம். ஆனா எக்ஸுக்கு நீங்க f1 இவருக்கு நீங்க f2 வச்சீங்களா இருந்தால் z டபுள் டாட்டுக்கு வார விட பின்னத்துல வரப்போகுது சிக்கல். பின்னத்துல வந்தாலும் சுருக்கலும் கஷ்டமா இருக்கும். அப்ப பின்ன பிரச்சனைகள் வராம இருக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணமா இருந்தால் நான் சொல்றேன் y டபுள் டாட் சமன் ஒரு மைனஸ் f1 என்று வைப்போம், z டபுள் டாட் சமன் மைனஸ் f2ன்ற மாதிரி வைப்போம். அப்ப x டபுள் டாட் என்ன வரும், x டபுள் டாட் 2f1 பிளஸ் 2f2 வரப்போகுது. இவருக்கு 2f மைனஸ் 2f1 மைனஸ் 2f2 அங்கால போனால் 2f1 பிளஸ் f2 வரும், பின்னங்கள் ஒன்றுமே வராது லேசா. ஆகவே நான் சொல்றேன் இவன் ஆர்முடுகள் மைனஸ் f2 எடுத்திருக்கிறோம். அப்ப z டபுள் டாட் கீழ் நோக்கி காணப்படுது, f2 வார விட மைனஸ் எடுத்திருக்கோம். மேல் நோக்கி f2 ஆக இவர் எங்க போறார். இந்த மாதிரி y டபுள் டாட் மைனஸ் f, இவரும் மேல் நோக்கிங்கிறதாக நான் எடுத்திருக்கிறேன். உண்மையோ பொய்யோ தெரியாது. f1க்கு வார விட மைனஸ்ல வந்தா இவர் கீழே போறாரு. அத மாதிரி x டபுள் டாட் திசை எப்படி வரும், x டபுள் டாட் நீங்க கீழ் நோக்கி மார்க் பண்ணுவீங்களா மேல் நோக்கி மார்க் பண்ணுவீங்களா? கீழ் நோக்கி 2f1 பிளஸ் f2 ஆக வந்திருக்கு, பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி ஆன்சர் வரும் 2f1 பிளஸ் f2ன்ற மாதிரி. ரைட், ஆகவே பேரும் வச்சுக்கோமே. இவருக்கு a பேர் வைக்கிறேன், இவருக்கு b பேர் வைக்கிறேன், இவருக்கு c பேர் வைக்கிறேன். ஏன்றவருக்கு f சமன் m என்ற சமன்பாடு தான் எல்லாருக்கும் பாவிக்க போறோம். எத்தனை தெரியா கணியங்கள், f1 தெரியா, f2 தெரியா, t தெரியா, மொத்தமாக 3 தெரியா கணியங்கள். இப்ப 3 தெரியா கணியங்கள் வந்தா எத்தனை சமன்பாடு எடுக்கலாம், 3 சமன்பாடு எடுக்கணும். எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏக்கு போடலாம், பிக்கு போடலாம், சிக்கு போடலாம், 3 சமன்பாடு வரும். அப்ப ஏன்றவருக்கு பாவிச்சால் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பாவிப்போம். m1g மைனஸ் t சமன் m1 இன்டு 2f1 பிளஸ் f2 ஒரு முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி பிக்கு பாவிச்சால் மேல் நோக்கி ஆர்முடுகிறதாக எடுத்திருக்கிறோம், மேல் நோக்கிய பாவிப்போம். 2t மைனஸ் m2g சமன் m2 இன்டு f1 இரண்டாவது சமன்பாடு. சிக்கு வார விடை அதுவும் மேல் நோக்கியங்கிறதாக எடுத்திருக்கிறோம். திரும்பவும் 2t மைனஸ் m3g சமன் m3 இன்டு f2 வரும். ஆகவே 1,2,3 பயன்படுத்தி யார் யாரை துணியலாம், f1 துணியலாம், f2 துணியலாம், t துணியலாம். அப்படி வசனம் நீங்க எக்ஸாம்ல கட்டாயம் எழுதி காட்டணும். இந்த 3 சமன்பாடு எடுத்திருக்கிறோம், இந்த 3 சமன்பாட்டையும் பயன்படுத்தி யார் யாரை கண்டுபிடிக்கலாம் அதான் கேள்வி. ரைட், இதுல டவுட் இருக்கான்னு பாருங்க, விஷயம் தான் எழுதிக்கோங்க. என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க தீய கண்டுபிடிக்க ஒரு வேலை செய்யற என்ன கவனம் பாருங்க, கொஞ்சம் லேசான ஒரு சுருக்கல் முறை. தெரியா கணியங்கள் யார் யார், டீயும் f1ம் f2ம் தானே. தரப்பட்ட பெருமானங்கள் m1 m2 m3, அடுத்து g, g ல ஆன்சர் வரலாம் பிரச்சனை இல்லை, g ஒரு மாறிலி தானே. முதலாவது சமன்பாட்டை m1 ஆல பிரிக்கும், m1 ஆல பிரிச்சா என்ன வரும், 2m1 ஆல பிரிக்கும் என்ன வரும், g இன் கீழ் 2, 2m1 ஆல பிரிக்கும் g இன் கீழ் 2, p1 இன் கீழ் 2m1 சமன் f1 பிளஸ் f2 ஆக வரும். அது மாதிரி இரண்டாவது சமன்பாடு நான் m2 ஆல பிரிக்கிறேன், 2t இன் கீழ் m2 மைனஸ் g சமன் f1 வரும். மூன்றாவது சமன்பாட்டை யாரால பிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க,
m3 ஆல பிரிக்க போறோம். பிரிச்சா பாருங்க இப்படி வரும். 2 t இன் கீழ் m3 மைனஸ் g சமன் f2 வரும். f1 f2 எல்லாம் கண்டுபிடிக்காம டைரக்டா நான் t கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யலாம்? t கண்டுபிடிக்க சமன்பாடு வேண்டாம் பேரும் வைக்கிறேனே நான் இவருக்கு R1 வைக்கிறேன், இதுக்கு R2 வைக்கிறேன், இதுக்கு R3 வைக்கிறேன். சொல்லுங்க என்ன செய்யலாம்? t மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். R2வையும் R3ஐயும் கூட்டினால் வர விட R1 சமனாக இருக்கு. அப்படிதான் டைரக்டா ஆன்சர் வரும். அப்ப R2வையும் R3ஐயும் கூட்டினால் F1 plus F2 தான் ரெண்டு பக்கம் வரப்போகுது. R1ன்ற சமன்பாடு வரும். நேரடியா பாருங்க எத்தனை மொத்தமாக G வரப்போகுது? மொத்தமாக எத்தனை G? இவரையும் கூட்டி இவருக்கு சமப்படுத்த போறோம். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா -2G வரப்போம். இவங்க ரெண்டு பேரும் நான் 2 T பொது எடுத்தால் T பொது எடுப்போம். T பொது எடுத்தால் பிராக்கெட் உள்ள பாருங்க 2 இன் கீழ் M2 பிளஸ் 2 இன் கீழ் M3 மைனஸ் 2G எல்லாம் சேர்ந்து யாருக்கு சமன்? G/2 மைனஸ் T இன் கீழ் 2m1க்கு சமம். T டக்குன்னு எழுவாய் மாற்றிக்கொள்ளலாமா இருக்கு? விளங்கிச்சோ? T கண்டுபிடிக்க ஒரு முறைதான் இது. கட்டாயம் இப்படித்தான் செய்யணும்ன்றது இல்லை. 2 இன் கீழ் M2 2 இன் கீழ் M3 1 இன் கீழ் 2m1 எல்லாம் கூட்டினா பாருங்க 5G இன் கீழ் 2 என்று வரும். இப்ப T இன் பெருமானம் என்ன வரும்? டக்குன்னு சொல்லும். பெருமானம் என்ன வரும்? மனசால சுருக்கம் டக்குன்னு என்ன வரும்? சுருக்க தெரியாம இருக்கீங்க. இப்படி வரும். இல்லையோ கீழே எதுவும் தெரியா கனி இருக்குதோ தேவைப்பட்டா அடுத்த வரல ஆன்சர் தந்திருந்தால் இதுக்கு கீழே அந்த ஆன்சர் போட்டு இப்ப டீன் பெருமானம் இது எனக்கு காட்டுக அப்படின்னு கேட்டா இது வரைக்குமா இது குறுக்கு பெருக்கள் மட்டும் தானே நான் M1 M2 எல்லாம் போமாசி எடுக்கணும் ஒன்றுமே நேரடியாக கொண்டு போய் கீழே பிரிச்சு விட்டு இப்ப அடுத்த வரல விட தந்திருந்தால் டைரக்டா அந்த ஆன்சர் போட்டீங்கன்னா சார் கட்டாயம் இது சுருக்கின ஆன்சர் வரணுமா இல்லையா? எந்த பிள்ளையும் இல்ல. இப்ப T தெரியுமா இருந்தா ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதிட்டு F1 கண்டுபிடிக்கலாம், மூன்றாவது பிரதிட்டு F2 கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு இப்ப A நார்முடுகள் எவ்வளவு? A நார்முடுகள் கேட்டா நீங்க எதை கொடுக்கணும்? கட்டாயம் F1 கொடுப்பீங்களா F2 கொடுப்பீங்களா? F1 plus F2 கொடுக்கலாம். ரெண்டு மடங்கு கொடுக்கணும். கவனமா இருக்கு. F1 கண்டுபிடிச்சிட்டோம் F2 கண்டுபிடிச்சிட்டோம்னு விட்டுறக்கூடாது. தனித்தனியா கேட்டிருந்தால் A B C நார்முடுகளை காண்கன்னு கேட்டிருந்தால் B நார்முடுகள் F1 மட்டும் கொடுத்தா போதும். C நார்முடுகள் F2 மட்டும் கொடுத்தா போதும். A நார்முடுகள் கேட்டால் ரெண்டு F1 plus F2 ரெண்டையும் கூட்டி கொடுத்துருக்கேன் கட்டாயம். இல்லாட்டி டக்குன்னு எழுதிக்கோங்க தேவையா இருந்தா. சுருக்கள் தான். பெரும்பாலும் செஞ்சிருந்தீங்க பிரச்சனை இல்லை, விளங்கிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க கேள்விகள் சுத்தி சுத்தி வருமே தவிர கன்செப்ட் எல்லாம் இவ்வளவுதான். நீங்க இடப்பெயர்ச்சி மார்க் பண்றீங்க, 6 மூடுகள் எடுக்கிறீங்க, சமன்பாடு
தான் கூட இருக்குது. கீழ் நோக்கி எடுக்கலாம். இல்ல F2 நாங்க எடுத்தது வந்து எப்படி எடுத்திருக்கிறோம்? மைனஸ் Z டபுள் எடுத்திருக்கோம். அப்ப நாங்க மார்க் பண்ண Z டபுள் டாட்டுக்கு எதிர் திசையில F2 வருதுன்னு நாங்க கருதுறோம். அப்படிதான் அப்ப F2 க்கு வார விடை மைனஸ்ல வந்தால் உண்மையில Z டபுள் டாட் திசையிலே காணப்படுது அர்த்தம். இது பிளஸ் ஆகிரும் Z டபுள் டாட் பெருமாள். F2 க்கு வார விடையை வச்சு கூட நீங்க முடிவு எடுக்கலாம். நாங்க எடுத்த திசை சரியா பிழையா. F1 F2 க்கு வார விடைகள் மைனஸ்ல வரலாம். இதால பிழை இருக்கா? இல்லதானே? F1 F2 க்கு வார விடைகள் நாங்க முடிவு எடுக்கிற திசைகள். T க்கு வார விடை ஒரு காலமும் பிளஸ் தான் வராது. நீங்க திசை சரியா மார்க் பண்ணிருக்கீங்க. அதுக்காக டீயை கீழே போட்டு நீங்க மைனஸ் ஒன் சொல்லக்கூடாது. டீயை கீழே போட்டா மைனஸ்லாம் வந்துருக்கு. அப்படிதானே? இந்த டீட திசையை இப்படி மாத்தி போட்டால் அது பச்சை பிழை. எப்படியுமே தெரியும் டீ மேல் நோக்கி தான் வரும்ன்ற. மேல் நோக்கி மார்க் பண்ணினால் கட்டாயம் உங்களுக்கு வாரடைய பிளஸ் தான் வரணுமா இல்லையா? இப்ப டீட பெருமானம் மைனஸ்ல வந்துட்டா நீங்க யோசிக்கணும். நீங்க எங்கேயோ சுருக்கல்ல பிழை விட்டீங்க. டீ மைனஸ்ல வராது. திசை சரியா மார்க் பண்ணு. ரெண்டாவது கேள்வி. நான் எல்லாம் செய்யல. ஆப் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் பார்ப்போம். எத்தனை இடம் எத்தனை துணிக்கைகள் காணப்படுது இங்க இயங்கக்கூடிய துணிக்கைகள்? ரெண்டு தானே? அப்ப ரெண்டு இடம் பெருசா வரும். மேக்ஸிமம் ரெண்டு தான் வரும். மார்க் பண்ண சரியா மாறி போட்டுரும். மாறி போட்டு விசைகளை மார்க் பண்ணுவோமே இங்க M1G இங்க ஒரு M2G யோட சேர்ந்து எல்லாம் ஒரே இலை தானே? முழு தொகுதியும் ஒரே இலை தான். அப்ப இங்க உள்ள இழுவை மேல் நோக்கி வரும். இப்ப நான் இங்க உள்ள இழுவை கட்டாயம் மார்க் பண்ணணும். இவரும் சேர்ந்து எங்க போறார்? அப்படிதானே? அப்ப இங்க இழுவை நீங்க மார்க் பண்ணலாட்டி பிள்ளை M2G யோட பிளஸ் ஒரு டீம் சேர்ந்து வரும். அப்படிதானே? இங்க உள்ள இழுவை பிளஸ் ஒரு M2G மேல் நோக்கி ஒரு இழுவை, இங்க மேல் நோக்கி ஒரு இழுவை, இங்கே ஒரு மேல் நோக்கி இழுவை. இவ்வளவு பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவரை தெரிவு இங்கிருந்து இங்க வரைக்கும் எக்ஸ் எடுப்போம், இங்க இருந்து இங்க வரைக்கும் y எடுப்போம். நீங்க இங்க இருந்து எடுத்திருந்தா என்ன சிக்கல் வந்திருக்கும்? பிளாண்ட் இல்ல, அதுக்கு ஏதோ சமன்பாடு போட்டா சரி. இங்க இருந்து எடுத்தா என்ன பிழை வந்திருக்கும்? என்ன பிழை விடுவீங்க? இங்க இருந்து y அளந்திருந்தா யாரு சார்பான ஆறுமுடல் உங்களுக்கு கிடைக்கும்? M1 ஆறுமுடல் M2 சார்பான ஆறுமுடல் தான் கிடைக்கும். நான் சொல்றேன் F சமன் M பாவிச்சா எப்பயுமே யார் சார்பா பாவிக்கணும்? பூமி சார்பா தான் பாவிச்சிருக்கணும். அப்ப இந்த y டபுள் டாட்டோட நீங்க யார சேர்த்திருக்க வரும்? x டபுள் டாட் சேர்த்து விளைவுல ஆறுமுடல் கொடுத்திருக்கேன். பூமி சார்பான ஆறுமுடல் கண்டுபிடிச்சிருக்கோம். M2 பூமி சார்பான ஆறுமுடல் x டபுள் டாட், M1 M2 சார்பான ஆறுமுடல் தான் y டபுள்.
y நீங்க இங்க இருந்து மார்க் பண்ணிருந்தா m1 இன் பூமி சார்பான ஆர்முடுகள் சொல்லப்பட்டிருக்கு. m2 வின் பூமி சார்பான ஆர்முடுகள் பிளஸ் m1 இன் பூமி சார்பா m2 சார்பான ஆர்முடுகள். சரிதானே? ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். y நான் இங்க இருந்து அளக்கிறேன் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். குழப்பம் இல்ல தானே? y டபுள் டாட் அப்படி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்ல. கவனமா சமன்பாடு எழுதுங்க. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி சமன்பாடு போடும். கவனமா x பிளஸ் 2x பிளஸ் y பிளஸ் எப்படி சொல்லுங்க, இங்க உள்ள இணைநிலம் தானே இங்கால பிளஸ் இங்கால வரப்போகுது. இருக்கலாமா இல்லையா? இங்க இருந்து இங்க வரைக்கும் y இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் திரும்ப என்ன வரப்போகுது? y தான் வரப்போகுது. நீங்க மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை. கடைசியா ஒரு answer. அப்ப 2y பிளஸ் ஒரு x எழுதலாமா இல்லையா? 2y பிளஸ் ஒரு x எல்லாம் சேர்ந்து ஒரு மாறிலியாக வரும். நான் பெரிய அளவு எழுதல, நேரடியா எழுதுறேன். 2y டபுள் டாட் சக x டபுள் டாட் சமன் 0 வரும். யாருக்கு பிரதியிடு வைப்போம்? y க்கு வைப்போம். லேசா பின்னம் வராது. y டபுள் டாட் சமன் ஒரு மைனஸ் கேபிட்டல் f மாதிரி வைப்போம். x டபுள் டாட் சமன் 2f வரும். பேரும் வைப்போம். a bன்ற மாதிரி பேரும். ஆகவே f சமன் m என்ற சமன்பாடு தான் கடைசி வரைக்கும் பாவிக்க போறோம். இப்போதைக்கு பண்ணல. x டபுள் டாட் பிளஸ்ல வருது. அப்ப இவர் மேல் நோக்கி 2f ஓட போறார். இவர் கீழ் நோக்கி f ஓட வரார். பாவிப்பும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி m1g மைனஸ் 2t m1 இன்டு f ஆக வரும். b க்கு பாவிச்சால் மேல் நோக்கி m2t மைனஸ் m2g பிளஸ் சாரி மைனஸ் t சமன் m2 இன்டு 2f இருக்கலாம். t மைனஸ் m2g சமன் 2 m2f ரெண்டையும் எழுதிக்கோங்க. இன்னொரு நல்ல விஷயம் சொல்லித்தார். இவர் தீர்க்கலாம், பிரச்சனை இல்ல. இவரெல்லாம் தீர்க்க தெரியாம சொல்லக்கூடாது. 2 அளவு வரைக்கும் கூட்டி விட்டா f வரும். சரிதானே? கணக்குல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சமன்பாடு தீர்க்கக்கூடிய ஒரு முறை ஒன்று. இதை நீங்க வாழ்க்கையில எங்க வேணாலும் பயன்படுத்திக்கணும். சரியோ? தேவைப்பட்ட இடங்களை பயன்படுத்திக்கணும். இப்ப இங்க எத்தனை தெரியாக்கணியங்கள்? எஃப்பும் டீம் மட்டும் தான் தெரியாக்கணியம். அப்ப 2 தெரியாக்கணியம் 2 சமன்பாடு. நான் இப்ப சொல்ல போற மெத்தடுக்கு எப்பயும் 2 தெரியாக்கணியம் இருந்தா மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். 2க்கு மேல வந்தால் செய்யலாம், எங்களுக்கு கஷ்டம். ஆனா 2 தெரியாக்கணியமே வச்சு. அப்ப இப்ப 2 தெரியாக்கணியங்கள் காணப்படுது டீம் எஃப்பும். எல்லா சமன்பாட்டிலையும் ஒரு பக்கம் 0 வரக்கூடிய மாதிரி வச்சுட்டு மிச்சம் எல்லாரும் இங்க பக்கம் எடுக்கும். கவனமா பாரு. மிச்சம் ஒரு பக்கம் எடுத்தால் உங்களோட முதலாவது சமன்பாடு எப்படி வரப்போகுது? 2t பிளஸ் ஒரு m1f மைனஸ் m1g சமன் 0 வருமா இல்லையா? ஒரு பக்கம் 0 ஆக்கி வச்சுக்கணும். ரைட்? அது மாதிரி இவர் ஒழுங்குபடுத்தினா எப்படி வரும்? t மைனஸ் 2m2f மைனஸ் m2g சமன் 0 வரும். இந்த சமன்பாட்டை ஒழுங்குபடுத்தி எழுதிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட்? 2 தெரியாம வரும், ஒழுங்குபடுத்தி எழுதிருக்கேன். இப்ப டீயும் தெரியா எஃப்பும் தெரியா. கவனமா பாரு. இந்த முறைக்கு சொல்லுவாங்க கிரேமர்ஸ் ரூல். என்னதுன்னா தெரியாக்கணியங்கள்லாம் இப்படி எழுதிக்கோ. T1 F1 பக்கத்துல ஒரு ஒன்று மாதிரி போட்டு வச்சு, மாறிலிக்கு பதிலாக ஒரு ஒன்றை போட்டு வச்சு. இப்ப டீக்கு கீழால டீயின் குணகங்கள்லாம் எழுத போறோம். முதலாவது சமன்பாடுல டீயின் குணகம் 2, இரண்டாவது சமன்பாடுல டீயின் குணகம் 1.
அப்ப இங்க நீங்க முதலாவது சமன்பாடு எழுதினால் முதலாவது சமன்பாட்டில் f இன் குணகம் m1, மாறிலி குணகம் மைனஸ் m1g. ரெண்டாவது சமன்பாட்டையும் அதே மாதிரி எழுதினா பாருங்க, மைனஸ் 2m2 அடையாளத்தோட சேர்த்து போறணும், அங்கால m2g வரும். பாக்ஸ் மாதிரி ஒரு அடையாளம் போட்டுருக்கோம், துணிகோன்னு சொல்லுவோம். ரைட், துணிகோன்னு சொல்லுவோம். டைம் இருந்தா பின்னுக்கு படிப்பேன், இல்லாட்டி அப்படியே விட்டு தேவையில்லை. அப்ப இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கொண்டு சமன்பாட்டின் தீர்வுகள் எப்படி வரும் கவனமா பாருங்க. P இன் கீழ், T இன் கீழ் இந்த T காணப்படுற ரெண்டு லைனையும் பிடிச்சால் யாரு மிஞ்சுவார்? T காணப்படுற இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டோம், பேலன்ஸ் இருக்கிறது யாரு? M1 இவர், இந்த 4 பேரும் இருக்கலாம். இந்த 4 பேரும் பேலன்ஸ் ஆகிற நேரம் கவனமா பாருங்க, இவர் தர இவர் மைனஸ் இவர் தர இவர், இவர் பிளஸ்ல வருவார், இவர் மைனஸ்ல வருவார். இப்ப T இன் கீழ் சமன்பாடு எப்படி வரும்? மைனஸ் m1 m2g மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கினா பாருங்க பிளஸ்ல வரும், பிளஸ் 2 m1 m2g வரும், அதுக்கு முன்னாலும் மைனஸ் 2 m1 m2g சமம். ரைட், சமம். இவருக்கு பிளஸ் எடுத்தால் இவருக்கு மைனஸ் எடுக்கணும். இப்போ மைனஸ் கேபிட்டல் எஃப் இன் கீழ் எஃப் பிடிச்சா யார் யார் வர மாட்டார்? இந்த லைனும் வராது, இந்த லைனும் வராது. பேலன்ஸ் இருக்கிறது இவர் 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 இவர். அதே ஆர்டர் தான், இவர் தர இவர் மைனஸ் இவர் தர இவர். பெருக்கின சமன்பாடு எப்படி வரும்? மைனஸ் 2 m2g பிளஸ் m1g வரும். இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஒன்றின் கீழ் எப்படி சமன்பாடு வரும்? பிள்ளை எல்லாம் சொல்லுங்க. மைனஸ் 4m2 மைனஸ் m1. இவரையும் பார்த்தா டீயை கண்டுபிடிக்கலாம், இவரையும் அவரையும் பார்த்தா எஃப் கண்டுபிடிக்கலாம். இது கிரேமர்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. டீயின் பெருமானம் பாருங்க, இவரையும் இவரையும் ஒப்பிட்டால் குறுக்கு பெருக்கப்பட்டு இங்க உள்ள மைனஸோடு இங்க உள்ள மைனஸ் கேன்சல், m1 m2 பிளஸ் 2 m1 m2 கூட்டலாம், 3 m1 m2 வரும். 3 m1 m2g இன் கீழ் 4 m2 பிளஸ் m1 ஆக வரும் டீயின் பெருமானம். அது மாதிரி எஃப் இன் பெருமானம், எஃப் இன் பெருமானம் குறுக்கு பெருக்கி எடுத்தால் இங்க உள்ள மைனஸோட இவரை கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அப்ப 2 m2 மைனஸ் m1g கீழே இந்த மைனஸ் இங்க பெருக்கி விட்டுருவோம், மைனஸ் 2 ரைட். இவர் நீங்க பிளஸ் ஆகி வச்சுக்கொண்டு இந்த மைனஸ் இவருக்கு கொடுத்து m1 மைனஸ் 2 m2 கீழே 4 m2 பிளஸ் m1 மாதிரி வரும். ஒரு மெத்தட் தான், இப்படிதான் செய்யணும்ன்றது கட்டாயம் இல்லை, இது ஒரு ஐடியா உண்டு. சமன்பாடு தீர்வு பின்ன பெரிய சமன்பாடு பார்க்க போறோம். இப்ப இந்த முறை கொஞ்சம் லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் எழுதி வச்சுக்கோங்க. தெரியாட்டி அங்கே மேத்ஸ் படிக்கலாம் யோசிக்க கூடாது. இது சும்மா ஒரு மெத்தட் தான். இப்போ ஒருங்காமை சமன்பாடு தீர்க்கிற ஒரு மெத்தட் மாதிரி ஒரு படிமுறை, ஒரு சமன்பாடு தீர்க்கிற முறை உண்டு. பித்தவரி யூனிவர்சிட்டி பக்கம் போனீங்கன்னா இன்னும் நிறைய படிப்பீங்க, நல்லா இருக்கு.
கஷ்டமான கேள்வி செய்வோம். எல்லாமே லேசா, இது கஷ்டமானது. அதனால அடுத்த கேள்வி செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி செய்யலாம். சின்ன கேள்வி உண்டு. எக்ஸ்பிரஸ் 2 வாயிண்டு வரும். இப்போ மேலுள்ள துணிக்கையில் இடப்பெயர்ச்சியில எத்தனை மடங்கு கீழே வரும்? 2 மடங்கு கீழே வரும். சரிதானே? இல்ல, அரை மடங்கு வரும். மேலுள்ளது எக்ஸ் தூரம் போனா கீழே உள்ளது எத்தனை? அரை எக்ஸ் தான் வந்துடும். எக்ஸ் பை 2 தான் வரும். எக்ஸ் பிளஸ் 2y சமன் 0 எடுத்திருப்போம். yக்கு பதிலா f போட்டால் x சமன் 2f தானே வரும். ஒரு அரைவாசி தான் வரப்போகுதுன்னா. ரைட். அதே மாதிரி 4வது கேள்வியில மேலுள்ளவருடைய இடப்பெயர்ச்சியின் அரை மடங்கு தான் இங்க அளவு வரும். அதுவும் பிரச்சனை. ஐந்தாவது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்விதான் செய்யலாம். 5வதுக்கும் நீங்க y2 எடுத்தது m சார்பான ஆர்முகம். சரி, அதுக்கு நாங்க டக்குன்னு சமன்பாடுல மட்டும் எழுதிக்கொள்ளும். நிலையான புள்ளி சார்பாக இடப்பெயர்ச்சி எடுத்தால் நிலையான புள்ளி சார்பான ஆர்முடுகள் வரும். வேற எதுவும் புள்ளிகள் தெரிவு செஞ்சா அந்த புள்ளி சார்பாக தான் ஆர்முடுகள் வரும். அசையக்கூடிய புள்ளி சார்பாக தான் உங்களுக்கு ஆர்முடுகள் வரும். அந்த இடத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். பிளவுற்ற இடம் அதுதான். உங்களோட ஸ்ட்ரக்சர் தான் வரும். எஸ்ஐக்கு வராதுன்னு சொல்லல. 13 வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு. பிள்ளைங்க அழிச்சிடும். பிரச்சனை y டபுள் ரூட் தான் நீங்க பிரச்சனை. சரியா போட்டுக்கொண்டீங்கன்னா பிரச்சனை. எப்படி இருந்துச்சு இவரு இங்கேயும் ஒரே எழுதாங்க. பிரச்சனை. கவனமா இருக்கணும்.
இங்க இருந்து இங்க வரைக்கும் x எடுப்போம், இங்க இருந்து இங்க வரைக்கும் y எடுப்போம். நாங்க ஒரு வித்தியாசமாவே செஞ்சு பார்ப்போம் பரவாயில்ல. இவர்ல இருந்து இவருக்கு நாங்க z எடுப்போமே, இது பரவாயில்ல. இப்ப கவனமா சமன்பாடு சொல்லுங்க எப்படி வரும். இலை நீளத்துக்கான சமன்பாடு எப்படி வரும். 3 இருந்து ஆரம்பிப்போம். இங்க வார நேரம் x வந்துரும். அடுத்து இங்கான பகுதியை சேர்க்கணும். இந்த பகுதி நீளம் எவ்வளவு வரும்? x மைனஸ் y வருமா இல்லையா? ஏண்டா இந்த இலையின் நீளம் இங்க இருந்து இங்க வரைக்குமான நீளம் மைனஸ் இந்த பகுதி நீளம். x மைனஸ் y வரப்போகுது. அப்ப x பிளஸ் அங்கால ஒரு x மைனஸ் y வரும். அடுத்து இந்த பகுதி. இல்ல ஒரே இலை இல்லடா. இங்க வரும். இலையின் பகுதிகள் ஒரே இலை தான், பிரச்சனை இல்லை. எப்படி? ரைட், ஓகே. x பிளஸ் x மைனஸ் y பிளஸ் இங்க ஒரு y பிளஸ் இங்க ஒரு y இங்கால ஒரு z ஒன்று வரும். எல்லாம் சேர்ந்து ஒரு மாறிலியாக வரும். எல்லாம் கூட்டினா பாருங்க 2x பிளஸ் z சமன் கேன்ற மாதிரி வரும். நீங்க y தொடர்படவே இல்லை. வந்து நிலையாக நிற்கும் நினைக்கிறேன். நீங்க வர எப்படி எடுத்தாலும் வைக்கு ஒரு சமன்பாடு வரத்தானே. வை நிலையா நிக்குதா இங்க? வை நிலையா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் 6 பருவம் என்ன வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சு? பருவன் வந்துச்சா 0 வந்துச்சா? சரி, பிரச்சனை அது எப்படி மார்க் பண்ணணும் பிரச்சனை இல்லை. இயங்க கூட எப்படியுமே தானங்கள் மாறுங்க. நாங்க இப்படி ஒரு கணத்தை எடுத்திருக்கிற மாதிரி யோசிக்கும். அது பிரச்சனை. மைனஸ் y y அதாவது இந்த துணிக்கையில் 6 முதல் 0 வந்துச்சா? வரல. கொடாட்டி இவர் 6 முதல் கண்டுபிடிக்க என்ன செய்யும்? y டபுள் டாட் வரேன் x சாரி x மைனஸ் இந்த மொத்த நீளம் எப்படியுமே x தான், அது பிரச்சனை இல்லை. இல்லையே. எடுக்கலாம். இவருக்கு என்ன செய்யும்? அது இன்னொரு செகண்ட் எடுக்கும். எப்படி?
இது வேறையாவா தெரியா கணக்கு கூடுதல் எப்படி அந்த டூ ஐ டூன்ற நேரம் அந்த எக்ஸ் டூக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது எக்ஸுக்கும் வைக்கும் இடையே நமக்கு விடாமல் மூண்டா வருது சிக்கல் வருது தெரியுமா யோசிக்குமே மார்க் பண்ணிருக்கேன் y டபுள் டாட் பூமி சார்பாய் வர ஆரம்பிச்சு y டபுள் டாட் ஒரு பெருமானம் காணப்படும் அவர பெருமானத்தோட இவர பெருமானத்தை கூட்டி வாரது இவரத விளைவுல ஆரம்பிடுதாகும் இவர் நார்மல் என்னன்னு ஒரு ஐடியா இல்லாம இப்படி டபுள் டாட் சொல்லப்படுறது v சார்பான இவர்தான் இங்க வரைக்கும் வைண்ட் எடுத்தால் இவரோட ஆர்டர் எப்படி மார்க் பண்ண போறீங்க திரும்ப வாயோ இல்ல அது இங்க இருந்து இங்க வரைக்கும் வைண்ட் எடுத்தால் இதுக்கு வேற ஒரு பேர் வைக்க போறீங்களா எங்க இருந்து இங்க வரைக்கும் இங்க இருந்து இங்க வரைக்கும் செட் ரைட் இங்க வரைக்கும் செட்னு வைக்க போறீங்க அந்த ஒரு ஐடியா தான் மாறாது மாறும் மாறும் இவங்க ரெண்டு பேரும் அசையக்கூட இந்த தூரம் கூடி குறையுது அது மாறும் அப்படியே இருக்கும் நீங்க இப்போ வேலை செஞ்சு பார்ப்போம் இவர் எக்ஸ மாத்தி கொள்ளாமல் சில நேரம் செய்யலாமா இருக்கும் இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்குது அப்ப இவர் நாங்க வாயில் எடுப்போம் மொத்தமாக வாயில் எடுப்போம் இந்த தூரத்தை ஜட்டுன்னு எடுப்போம் இப்ப எல்லாமே பூமி சார்பான இடப்பெயர்ச்சி தான் வந்திருக்கு ரைட் அப்ப சமன்பாடு எப்படி வரும் இந்த பகுதி எக்ஸ் மைனஸ் ஜட் பிளஸ் மைனஸ் ஜட் பிளஸ் அப்பயும் அந்த ஜட் இல்லாம ஒரு y ஒன்று வரும் சரி y-யும் சரி y2-ம் சரி x2 எடுக்கிறீங்க எடுக்கணும் எடுக்காட்டி இலை நீளம் மொத்தம் சமப்படாது y ஆனா என்ன பிரச்சனை என்றால் இது ஒரு இந்த எக்ஸ் மாற மாற x2 மாறும் இந்த y2 மாறும் அப்ப இவங்களுக்குள்ள தொடர்பு ஒன்று இருக்கு தனித்தனி சமன்பாடுகளை நீங்க ஜீரோ சமப்படுத்தணும் இவரை தனியை பாக்குறீங்க இவரை தனியை பாக்குறீங்க தொடர்புகள் இல்லாம பாக்குறீங்க இந்த எக்ஸுக்கும் எக்ஸ்டுக்குமான தொடர்புகள் இல்லாம கொஞ்சம் இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற ஒரு மாறிலியாக வரும்போது எப்படி சொல்றீங்க எக்ஸ் இந்த எக்ஸ் ஒய்யை கூட்டி வர பெருமா இவர் மேல போகும் தூரம் இங்க ரெண்டு பக்கத்தாலையும் சமன் செய்யப்படும் இப்ப இவர் சார்பாக இவரை பார்க்கிறாரு இவரை நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறேன் இந்த இலக்கும் இந்த இலக்கும் இந்த தொடர்பும் இல்லை ஒரே இது ரெண்டும் ஒரு இது ஒரே இல்லை இது ரெண்டும் ஒரே இல்லை
அதை வச்சுக்கூட நீங்க சொல்லலாம். இவர் மேல போனா இவர் கட்டாயம் கீழே வரும், எக்ஸ் தூரம் கீழே வருவார். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நடக்குது இவர் எக்ஸ் தூரம் கீழே வந்தால் இல்லாட்டி இவர் எக்ஸ் தூரம் மேல போனால் அந்த எக்ஸ் தூரம் ரெண்டு பக்கம் வரும். இந்த தூரம் ஒரு மாறுன்றது நீங்க எடுக்கு மைனஸ் z இந்த தூரம் இந்த தூரம் தான் ஆரம்பத்துல போட்டு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அதான் அப்படி போடாம எப்படி 2x z எடுக்காம நீ y எடுக்காம இங்க இருந்து எடுக்க போறீங்க. இது z எடுக்கு ரைட். அது நல்ல ஐடியா வரேன். அப்படி எடுப்போம். இப்ப இதை y மைனஸ் z எடுக்கிறீங்களா இருந்தால் கட்டாயம் இங்க இருந்து இங்க வரைக்கும் y தானே. சரி இது அப்படியே 2x எடுக்கிறோம். 2x எப்படி எடுப்பீங்க? இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் x. 2x இந்த தூரம் வரைக்கும் வந்துடும். இங்க இருந்து இங்க வரைக்கும் z, இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் x. இத்தனோண்டு வருது. y மைனஸ் z எடுக்கிறோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் y, இது z டர்ம், y மைனஸ் z. எழுதி பார்ப்போம். இது எப்படி y மைனஸ் z வரும்? y மைனஸ் zன்றது இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும். x மைனஸ் z வரும், y மைனஸ் z வரும். y மைனஸ் z இந்த தூரம். x மைனஸ் z வரும். பிளஸ் அங்கால ஒரு z ஒன்று வரும். பிளஸ் அங்கால ஒரு y மைனஸ் z சேர்ந்து வரும். என்ன கேன்சல் ஆயிருச்சோ? இங்க பிளவு x வரும், x மைனஸ் z வரும், ஒரு z வரும். தூரத்தினால y மைனஸ் z இருக்கு. சரியா வருதானே? விளக்குற மாதிரி சொல்லிருக்க மாட்டீங்க. சரியோ, 2x பிளஸ் y மைனஸ் z சமன் ஒரு மாறிலி வரும். இதுக்காக உங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். நேரம் குறித்து வகையிட 2x டபுள் டாட் நேரடியாக எழுதுறேன், நீங்க எழுதக்கூட. யார் யாருக்கு பிரதிநிதி வைப்போம்? 2x அதாவது x டபுள் டாட்டுக்கு f1 வைப்போம், z டபுள் டாட்டுக்கு f2 வைப்போம். y டபுள் டாட் பின்னம் இல்லாமல் வரும். எழுதிக்கோங்க டக்குன்னு. சரியாண்டு வரும். பெரிய அளவு ஒன்று இல்லை, உருவங்கள் வரும் அவ்வளோ.
இருக்காங்களா சமன்பாடு எழுதி கொள்ளலாம். இப்போ எல்லாமே பூமி சார்பான ஆர்முகளா? இது முடிச்சா சொல்லுங்க. ஒரு கேள்வியை சரி சரி சொல்லுங்க. சின்ன கேள்விதான். இப்ப இந்த சிக்கலான காப்பி தொகுதி வந்தாலும் எப்படி இடப்பெயர்ச்சி மார்க் பண்ற குழப்பம் இல்லாம எப்படி கொண்டு போறன்றது விளங்கிச்சு தானே. சமன்பாடு நான் எழுதல எழுதி கொள்ளலாம். இது எழுதி கொள்ளலாம் பெரிய விஷயம். Right. கேள்வி கேட்கிறேன் கவனமா பதில் சொல்லுங்க. வளமையான ஒரு கப்பி தொகுதி இந்த மாதிரி காணப்படும். இவர் M1 இவர் M2 தொகுதி அப்படியே அங்கால பக்கம் இயங்குதுன்னு வச்சு கோணத்தில் இயங்குறார். இவர் ஆர்முகள் எப்ப இருந்தா இவர் ஆர்முகள் என்ன வந்திருக்கும். தொகுதி அப்படியே மேல் நோக்கி இயங்குது. அதாவது இவர் மேல போறா இவர் கீழே கீழே போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போதைக்கு சொல்லுங்க. இவரோட ஆர்முகள் எப்பா இருந்தால் இவரோட ஆர்முகள் என்ன வந்திருக்கும். எப்படி F/2 ஆக இருந்திருக்கும். இவர் எக்ஸ் தூரம் போனா இவர் எவ்வளவு தூரம் போவார். கீழே போவார். அரைவாசி தூரம் போயிரு F/2 தூரம் போயிருப்பார். அப்ப இவரோட ஆர்முடுகள் நான் 2 F எடுக்கிறேன். இவரோட ஆர்முடுகள் F ஆக இருந்திருக்கும். சரி. இப்ப இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் சிம்பிள் என்று வச்சுக்கோங்க. அதாவது துணிக்கு ஆரம்பிக்கிற இடத்துக்கும் நிலையான கப்பிக்கும் இடைப்பட்ட தூரம் நாங்க சிம்பிள் என்ற மாதிரி வச்சுக்குவோம். இவர் இங்க வார ஆர்முடுகள் எனக்கு தெரியும். எவ்வளவு நேரத்தில் புள்ளி அடைவார்னு கேட்டா என்ன செய்யலாம். நிலையான கப்பியை இந்த துணிக்கு அடையெடுக்கும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டாரு. எத்தனை தெரியா கணியம் வரும். கவனமா யோசிங்க. அவசரப்படவான நல்லா கவனமா யோசிங்க. முதலாவது இவர் இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரத்தை துணியனுமாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும். ஆறுமுடுகள் தேவை. இந்த துணிக்கு ஆறுமுடுகள் தேவை. ஆறுமுடுகள் கண்டுபிடிக்கலாமோ. அதான் இவ்வளவு நேரம் செஞ்சோம்.
எஃப்னு மார்க் பண்ற, ரெண்டு எஃப்னு மார்க் பண்றேன், எஃப்னு மார்க் பண்றேன். அப்ப இப்போதைக்கு எஃப்டின்ற மாதிரி ரெண்டு தெரியாக்கணையும் வரும். இவருக்கு ஒரு எஃப் சமன் எம்ஏ, இவருக்கு ஒரு எஃப் சமன் எம்ஏ. எஃப்ஐயும் டியும் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்ப எஃப்பும் தெரியும், டியும் தெரியும். இங்க வர நேரத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம்? வேகம் கண்டுபிடிக்கணும். கட்டாயமும் தொகுதி அப்படியே ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும். அப்ப இங்க வர இருக்கிற நேரத்தை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வரைக்கும் போடலாமா இல்லையா? இப்ப ஒரு ஆறுமுடுகள் எனக்கு தெரியும். இவர் என்ன ஆறுமுடுகளோட அங்க நகர போறான்றது தெரியும். இப்ப இந்த ஆறுமுடுகளோட ஏன்று கூறும் வாரத்துக்கு என்ன எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கண்டுபிடிக்க எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம்ன்ற சமன்பாட்டுக்கு அமைவாக எஸ் தெரியும், ஆரம்ப வேகம் 0 தெரியும், இவர் எஃப்ன்றது தெரியும். எஃப் அல்ல, ரெண்டு எஃப்ன்றது தெரியும். அப்படிதானே? அப்ப நேரம் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? நேரம் கண்டுபிடிக்கலாம். இப்ப நேரம் தெரியும். இங்க வரக்குள்ள இறுதி வேகம் என்னன்னு கேட்டா, கப்பியை அடிக்கும் வேகம் என்னன்னு கேட்டா, v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2as பயன்படுத்தலாம். அங்க பயன்படுத்த போற ஏன்றது யார்? ஏஆர். அதாவது 2asல வர ஏஆர் 2 இருக்கு. g sin alpha பழக்க தோசையில போட்டு வைக்கிறல்ல கவனம். இங்க இருந்து இங்க வர இருக்கிற நேரம் எவ்வளவு கண்டுபிடிச்சா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இங்க நீங்க பயன்படுத்துற ஏன்றது 2f. இங்க வர நேரம் வேகம் என்னன்னு கேட்டால், வேகம் கண்டுபிடிக்க v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2as பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி v சமன் u சக 8 பயன்படுத்தலாம். அங்க நீங்க போட போற ஆர்முடுகளும் எவ்வளவு தான் இருந்திருக்கும்? 2f தான் இருக்கும். v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2as பயன்படுத்தினாலும் அங்க போடுற ஆர்முடுகளும் அதே 2f தான் இருந்திருக்கும். கவனமா இருக்கு. அப்ப ஆர்முடுகள் தெரியும், இறுதி வேகம் தெரியும். இப்ப இந்த துணிக்கை ஒரு கதை சொல்றாங்க என்னன்னா, கப்பியை அடிக்காது இந்த தளத்திலிருந்து வெளியேறும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றான். இங்க வரைக்கும் ஒரு இயக்கம் நடக்குது, கப்பியை அடிக்காமல், அடிச்சா கணத்தாக்காது இதெல்லாம் வரும் தானே, அடிக்காமல் டிரெக்டா வெளியே போதும். அதுக்கு பிறகு நடக்கிற இயக்கம் எப்படி இருக்கு? எரிய இயக்கமாக வரும். ஏன்? இவர் இந்த புள்ளியை தாண்டி போயிட்டால் இழுவை இல்லாம ஆகிடும். இல்லையா? இழுவை இல்லாம, இழுவை விடுபட போகுது. அப்ப இழுவை விடுபட்டால் இவர்ல தாக்குற விசை யாரு மட்டும்தான்? என்ன விசை மட்டும்தான் இவருடைய தூக்கியை தாக்கி கொண்டிருக்கு? இந்த கணத்துக்கு பின்னால இவர் அப்படியே வெளியே போறார். டி 0 ஆயிருச்சு. ஆர்முடுகளோ, ஆர்முடு விசை இல்ல, திணிவும் விசை இல்ல, புவியீர்ப்பு விசை, நிறை விசை, நிறை விசை மட்டும் தான் இவரை தாக்க போகுது. நிறை விசை மட்டும் தாக்கி நடக்கிற இயக்கம் என்ன வகையான இயக்கம்? எரியம் இல்ல, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். இது ஒரு கோணத்தில் வீசப்படுறதுனால என்ன இயக்கமாக போயிட்டு விழுவார்? எரியமாக போயிட்டு விழுந்திருப்பார். அப்ப எரியல் வேகமாக இருந்திருக்கு. எரியல் வேகம் இவருடைய இறுதி வேகமாக இருந்திருக்கு. எரியல் கோணம் அல்பாவாகவே இருந்திருக்கு. அப்ப இதுக்கு புறவு நடக்கிற இயக்கமும் உங்களுக்கு விளக்கிக் கொள்ளலாமா இல்லையா, என்ன நடக்குன்றது? அதே மாதிரி படங்கள் வித்தியாசமா வரலாம், எல்லாம் ஒரே கதை தான். இங்க ஒரு துணிக்கை, இங்க ஒரு கப்பி, இப்படி ஒரு துணிக்கை. இப்ப இவர் இங்க இருந்து இங்க வர வரைக்கும் எப்ப துணியலாம், இங்க வர இறுதி வேகமும் துணியலாம். இப்ப இந்த கணத்தை தாண்டின பிறகு இவர இயக்கம் எப்படி இருக்கும்? அப்படியே தடாரு கீழே விழுவாரோ? எப்படி? என்ன வகையான இயக்கம்? புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அதுக்கு கீழே ஸ்பெஷலா ஏரியமாக வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேகம் காணப்படுது, கிடை வேகம் காணப்படுது. இப்ப கிடை வேகம் காணப்பட்டால் இங்க இருந்து கிடையாக எரியப்படுற மாதிரி யோசிக்கலாமா இல்லையா? அப்ப இதுக்கு போற அவருடைய இயக்கம் இலை அப்படியே தான் இருக்கும். கிடை திசையோட இப்படி வந்து விடுவார். வேற வேற கதையில் கொண்டு வரலாம், என்ன நடக்கும்? இலை இருகலாம், கனத்தா கீழே உருவாகலாம், அதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். இங்க இயங்க ஆரம்பிக்கிறது ஒரு எரி இயக்கமாக வரும். சரிதானே? படத்தை போட்டு இதுக்கு அங்கால எரி இயக்கம் நடக்கும் எழுதி
2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருக்கு. 2012 பாஸ் பேப்பர். ஆப்வர்ட் ஸ்டார்ட் பண்ண பாப்போம். வேணும்டா. இப்ப 2 பாஸ் பேப்பர் சாரி எஸ்ஏ கேள்வி. பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. டக்குனு சரி. எஸ்ஏ பகுதி பாருங்க. 2012 2 தடவை மார்க் பண்ணிருக்கு. அது 2வது. எஸ்ஏ பகுதி. வரும் 2012 போட்டிருக்கும். 13 இருக்குது. கிடைநிலத்துல இருந்து 3 மீட்டர் உயரத்தில் உள்ள 2012 2012 தான். ஒன்றுதான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அந்த கேள்வி செய்யுங்க.
இல்லைக்கா, இலை எல்லாமே லேசானது. இலை இனிவு எம்மை உடைய அதுக்கு அங்கால வாசிச்சு பின்னால போகுது. ரைட் படம் சார். சின்ன கேள்விதான், ஆக பேசிக்கான ஒரு கேள்விதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கான். நான் கடைசி வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கேன். கவனமா பாரு. கப்பி எவ்வளவு உயரத்துல இருந்துச்சு? கப்பி 1/2 மீட்டர். அப்படியா? கப்பி 1/2 மீட்டர், துணிக்கு 1 மீட்டர். இடைநிலம். இந்த தூரம் 1/2 மீட்டர், இது மாறா. ஆரம்பத்துல காணப்பட்ட கப்பிக்கும் இதுக்குமான தூரம் 1/2 மீட்டர். இந்த தூரம் 1 மீட்டர். துணிக்கையின் நிறை சிம்பிள் எம்ஜி. இந்த கப்பியின் நிறை கேபிட்டல் எம்ஜி. இங்க ஒரு டி வரும், இங்க ஒரு டி வரும், இங்கேயும் ஒரு டி ஒன்று வரும். நிலைநிறுத்தமாக இவரை தெரிவு செய்யும். இந்த 1/2 மீட்டர் தூரம் மாறக்கூடியதா மாறாததா? மாறக்கூடியதானே. எக்ஸும் ஒய் மாற ஆரம்பத்துல இப்படி இருக்குது, இவரை கீழே வர மேல போக போற. அப்ப 1/2 மீட்டர் தூரம் நிலையான நிலையான தூரமாக இருந்தாலும், அதாவது ஆரம்ப தூரமும் கிடைமட்டமும் இடைநிலமும் நிலையான தூரமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு கூட இந்த 1/2 மீட்டர் தூரத்துல இருந்து அவர் கீழே வந்திருக்கும். சரிதானே? கவனமா இருக்கேன். இவர் கேபிட்டல் இவர் சிம்பிளேமா இது மாறி போட்டிருந்தா சொல்லிருங்க. அது சொல்ல தெரியாது. நிலத்தை அடிக்கும் சொல்லிட்டாங்க தானே, கட்டாயம் இவர் தான் கீழே வரதாக எடுக்கணுமா இல்லையா? ஆகவே நான் நேரடி சமன்பாடுகளுக்கே போறேன். எக்ஸ் பிளஸ் 2y சமன் ஒரு k ஆக வரும். எக்ஸ் டாட் பிளஸ் 2y டாட் சமன் 0 வரும். எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் 2y டபுள் டாட் சமன் 0 வரும். y டபுள் டாட் நான் மைனஸ் f எடுக்கும். இப்ப எக்ஸ் டபுள் டாட் 2f ஆக வரும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை தானே? சமன்பாடு போடுவோமே. அப்ப எக்ஸ் டபுள் டாட் 2f ஆக இருந்தா நாங்க எடுக்கிறோம். இவர் கீழ் நோக்கி 2f ஓட வரார், இவர் மேல் நோக்கி f ஓட போறார். கவனமா விளங்கி கொண்டீங்கன்னா போதும். ஆகவே எங்களோட முதலாவது சமன்பாடு எடுக்கலாம். கேபிட்டல் எம்ஜி மைனஸ் டி சமன் கேபிட்டல் எம் இன்டூ 2. அது மாதிரி 2 டி மைனஸ் சிம்பிள் எம்ஜி சமன் சிம்பிள் எம் இன்டூ எஃப். இது முதலாவது, இது ரெண்டாவது. யாரை கண்டுபிடிக்கணும்? இழுவையா கேட்டுருந்துச்சு, 2 கேட்டிருக்குது. ரைட், ஓகே. அப்ப எஃப் கண்டுபிடிப்போமே. முதலாவது சமன்பாட்டினை 2 பெருக்கி இரண்டாவது சமன்பாடு 2 எம் மைனஸ் சிம்பிள் எம்ஜி சமன் 4 கேபிட்டல் எம் சிம்பிள் எம் எஃப்ன்ற மாதிரி. கேபிட்டல் எஃப் பெருமானம் இந்த மாதிரிக்கு வரும். சுருக்கல் தான், தனி சுருக்கல் தான். ரைட். அப்ப எஃப் தெரியும், டீட பெருமானம் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டார். கேபிட்டல் டி சமன் கேபிட்டல் எம்ஜி மைனஸ் 2 எம் தர 2 எம் மைனஸ் சிம்பிள் எம் கீழே 4 எம் பிளஸ் சிம்பிள் டீன்ற மாதிரி வரும். இங்க ஒரு 4 எம் எம்ஜி கேபிட்டல் எம் வர்க்கம் ஜி, இங்க மைனஸ் 4 எம் வர்க்கம் ஜின்னு வரும். 2 கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஜி இன் கீழ் 4 எம் பிளஸ் எம்ன்றது இழுவையாக வரும். கியூட் ஆர்முகள் கேள்வி. அப்ப கியூன்றது யாரு?
துணிக்கையா கப்பியா? துணிக்கை. இவர் தான் எங்கட Q, இதான் எங்கட P. Qவின் ஆர் மூடுகள்ன்றது Qவின் ஆர் மூடுகள் கீழ் நோக்கி 2F வந்து விட பிளஸ்லயே வந்திருக்குது. 2F ஆக இருந்தால் கீழ் நோக்கி 2 தர 2 3 3 தானே. இங்க ஒரு M1 இருக்கு. 2 3 3 வரும். இதுவரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கவனமா சொல்லுங்க. Qவின் ஆர் மூடுகளின் என்ன மடங்கு P ஆர் மூடுகள்? அரை மடங்கு. Qவின் வேகத்தின் என்ன மடங்கு P இன் வேகம்? அதுவும் அரைவாசியாக வருமா இல்லையா? சமன்பாடு வச்சு சொல்லணும். விளங்குதோ? பாருங்க. X dot Y dot யார் உண்மையில X dot என்ன அர்த்தம்? யாரோட வேகம்? இவரோட வேகமா இல்லையா? நாங்க X dot வாக் பண்றது இடப்பெயர்ச்சி நேரம் குறித்தானவாக இவரோட வேகமாக இருக்கு. அப்ப X dot பெருமானம் சமன் 2 Y dot ஆக வரப்போகுது. அப்ப Y dot இன் அரைவாசி தான் இவருக்கு வரப்போகுது. சரிதானே? சாரி, X dot இன் அரைவாசி தான் Y dot ஆக வரப்போகுது. அப்ப இவரோட வேகம் கீழ் நோக்கி V ஆக இருந்தால் இவரோட வேகம் என்னவா வந்திருக்கும்? மேல் நோக்கி V/2 ஆக வரும். ஏன்னா இவரோட வேகத்தின் அரைவாசி தான் இவருக்கு வரும். அந்த இடங்களும் கவனமா இருக்கணும். இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு எழுதினால் அதோட தொடர்பட்ட மாதிரி தான் ஆர்முடுகள் வேகம் எல்லாமே வரும். கவனமா சொல்லுங்க, யோசிச்சு பார்த்தே சொல்லுங்க. இவர் 1 மீட்டர் தூரம் கீழே வந்தால் இவர் எவ்வளவு தூரம் மீட்டர் மேல போவார்? அரை மீட்டர் கட்டாயம் போவாரா இல்லையா? சமன்பாட்டுல போட்டு பார்த்தா அதே ஆன்சர் வரும். இவர் 1 மீட்டர் வார நேரம் அவர் அரைவாசியால் இவர் மேல போயிருப்பார். இடப்பெயர்ச்சி அரைவாசியாக வரும். அப்ப இவர் அரை மீட்டர் தூரம் மேல போவார். இவர் சென்று மொத்த தூரம்ன்ற நேரம், இந்த நிலத்துக்கு மேலால இருந்து மொத்த உயரம்ன்ற நேரம் கவனமா யோசிங்க. ஆரம்பத்துல அரை மீட்டர்ல இருந்தார். இவர் 1 மீட்டர் கீழே வார நேரம் இந்த துணிக்கையோட சேர்ந்து இவர் அரை மீட்டர் மேல போயிருப்பார். இவர் நிலத்தை அடிக்கிற இவருக்கு ஒரு வேகம் காணப்பட்டிருக்கும் இல்லையா? வேகம் ஒன்று காணப்பட்டிருக்கும். இந்த வேகத்துக்கும் இந்த வேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதா இல்லையா? கவனமா யோசிங்க. அப்ப இவர் நிலத்தை அடிக்கிற வேகம் எனக்கு கண்டுபிடிக்கலாம். ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது. 1 மீட்டர் தூரம் வாரார். இறுதி வேகம் கண்டுபிடிக்கலாம். ஆர்முடுகள் தெரியும். நிலத்தை அடிக்கும் வேகம் தெரியும். நான் 2 வீண் எடுத்துக்கோ. அப்ப இவரோட வேகம் மேல் நோக்கி வீயா இருந்திருக்கும். இப்ப இவர் நிலத்தை அடிக்கிற நேரம் நிறைய விஷயம் கதைக்கிறோம், விளங்கிக்கோங்க, தலைக்கு எடுத்துக்கோங்க. இவர் 1 மீட்டர் தூரம் கீழே வரார். ஆர்முடுல எவ்வளவு எனக்கு தெரியும், 2. அந்த ஆர்முடுகளோட 1 மீட்டர் வந்து நீர்த்தன்மையின்றிய நிலத்தை அடிக்கிறார். இப்ப நிலத்தை அடிக்கிற இறுதி வேகம் கண்டுபிடிக்கலாம். நான் 2 வீண்டு சொல்றேன். இவருட நிலத்தை அடிக்கும் வேகம் 2 V ஆக இருந்தால் அந்த கணத்தில் இவர் கொஞ்சம் தூரம் மேல போயிருப்பார். இந்த மாதிரி இடத்துல இருந்திருப்பார். இவருட மேல் நோக்கின வேகம் என்னவாக இருந்திருக்கு? V ஆக இருந்திருக்கு. விளைஞ்சோ? மீள்தன்மை இன்றைய நிலம்டா என்ன அர்த்தம்? நான் படிக்க போறோம், சும்மா சொல்லுங்க. பிசிக்ஸ் படிச்சது. மீள்தன்மை இன்றைய நிலம்டா நடக்கும் அப்படின்னா ஒரு ஐடியா இல்லாம விளைச்சோ. மீள்தன்மை இன்றைய நிலம்டால் மோதினா அப்படியே வந்து ஒட்டி கொள்வார், திரும்பி போக மாட்டார். மீள்தன்மை உடைய ஒரு தளமாக இருந்தால்தான் மோதி அதை நடக்கும். விளைஞ்சோ. அப்ப இவரு நிலத்தை வந்து இப்படியே மோதுற நேரம் கவனமா அப்ளைட் படிக்கணும்னா இப்படித்தான் படிக்கணும். அடுத்து என்ன நடக்கும்? நிலத்தை வந்து மோதும். நீர்த்தன்மை இன்றிய நிலம். நீர்த்தன்மை இன்றிய நிலமாக இருந்தால் இந்த இடத்துல அப்படியே ஒட்டி கொள்வார். இவர் ஒட்டி கொண்ட இலைக்கு என்ன நடக்கும்? இலை தொய்வடைஞ்சு இலை அப்படியே தொய்வடைய போகும். விளங்குதோ? என்ற இவர் நிலத்தை அடிக்கிற நேரம் ஒரு இதை போட்டு பாருங்க. ஒரு இலையில ஒரு துணிக்கையை கட்டி கீழே கொண்டு போய் நிலத்துல விட்டு இன்னும் நான் கீழே தான் நடக்கும், இலை தொய்வடையும். அப்ப இவர் நிலத்தை அடிச்ச உடனே இலை தொய்வடைய போகுது. இந்த இலை தொய்வடைஞ்சால் முழு இலையும் தொய்வடை. அப்ப இங்க தொடுக்கப்பட்ட இந்த இலையும் தொய்வடைஞ்சு இவர் என்ன செய்வார்? சீரான வேகமோ புவியீர்ப்பில், ஏன்னா இவருக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் காணப்படுது. மேல் நோக்கி ஒரு வேகம் காணப்படுது. நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு வேகம் காணப்படுது. வேகம் காணப்படுது. இலை தொய்வடைஞ்சிட்டு அப்ப இவர்ல தாக்குற ஒரே ஒரு விசை mg மட்டும்தான், நிறை மட்டும்தான். அப்ப இதுக்காக அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்க போறார். புவியீர்ப்பின் கீழ் இயங்குற நேரம் வீன்ற வேகம் படிப்படியா குறைஞ்சு 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 ஓய்வடையும்.
ஓய்வடைகிற வரைக்கும் போன மொத்த தூரம் எவ்வளவுன்றதுதான் கேள்வி. இப்ப மொத்தமான தூரம் 1/2 மீட்டர். இன்னொரு 1/2 மீட்டர் இலையோட சேர்ந்து போன தூரம் பிளஸ் இன்னொரு எச்சுன்ற தூரம் புவியீர்ப்பின் கீழ் இயங்கிய தூரம். விளங்கிச்சோ? ரைட். படிப்படியா செய்வோம். 2F ஆர்முடுகள் தெரியும். இப்ப துணிக்கை நிலத்தை அடிக்கும் வேகம். வசனங்கள் கட்டாயம் எழுதும். நீங்க என்ன செய்றீங்கன்னு எழுதி காட்டு. நிலத்தை அடிக்கும் வேகம். என்ன சமன்பாடு பயன்படுத்தலாம்? என்ன சமன்பாடு பயன்படுத்தினாலும் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சம 2 ஆரம்ப வேகம் தெரியும், ஆறுமுடுகள் தெரியும், இடப்பெயர்ச்சி. v வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 0 2 தர நான் இப்போதைக்கு 2f வச்சுக்கணும், தேவைப்பட்ட பிரதி தர இடப்பெயர்ச்சி 1 மீட்டர். நேரம் கேட்டுருந்துச்சு, நேரம் கேட்டிருந்தா v சமன் u சகை. அடுத்து வேகம். சரி, ஓகே, ஏதோ ஒன்று. அப்ப நேரம் கண்டுபிடிக்கணும் வந்து s சமன் ut plus half at வரைக்கும் பாவிக்கலாம். வேணா இடப்பெயர்ச்சி 1 மீட்டர், ஆரம்ப வேகம் 0, half into 2f into t வர்க்கம் வரும். ஆகவே தீர பெருமானம் பாருங்க, 1 கீழ் f வர்க்கம் மூலம் வரும். 1 கீழ் fன்றது இவர் 4 கேபிட்டல் M சிம்பிள் M இன் கீழ் 2 கேபிட்டல் M மைனஸ் சிம்பிள் M தீர வர்க்கம் மூலம் வரும். பரிமாணம் எப்படி சரியோ? நேரம் இருக்குது, அங்கால வேற என்ன ஒன்று இருக்கு. பரிமாணம் சரியான வரும். பரிமாணம் சரியான சமன்பாடு சார். வேற சுருக்கல் பின்ன நடக்குங்க. பரிமாணம் சரியா இல்லையா? 1 கீழ் f, fன்றது ஆறுமுடுகள். அது நேரத்தின் பரிமாணத்தை தருமோ? நேரத்துக்கு பரிமாணம் என்ன? பரிமாணம் செகண்ட்றீங்க. பரிமாணத்துக்கு அளவுக்கு வித்தியாசம் தெரியுமோ? எஃப்க்கு என்ன பரிமாணம்? எல் டி மைனஸ் 2. அப்ப வர்க்க மூலம் எடுத்து விட்டா என்ன வரும்? எல்லிட வர்க்க மூலம் டீட மைனஸ் 1 மேல வந்தா பிளஸ் 1. இப்ப டீயின் கீழ் வர்க்க மூலம் என்ன வருதா இல்லையா? பரிமாணம் விளக்குதா இல்லையா? ஏன் விளக்குது? இங்க போட்டு 1 யாரு மீட்டர். அப்ப இதுல பரிமாணம் என்ன? இல்ல வந்து கேட்பான் அப்படி கண்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த ஆன்சரை பார்த்துட்டு நீங்க யோசிக்க கூட ஆன்சர் பிழையேன்னு சொல்லி பரிமாணம் விளக்கேன்னு சொல்லி நாங்க போட்ட 1ன்றது மீட்டர்ல காணப்படுற அழகு. மீட்டர்ல காணப்படுற கணியம். சாரி, நேரம் சரி. அப்ப நிலத்தை அடிக்கும் வேகம், துணிக்கை நிலத்தை அடிக்கும் வேகம் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s பயன்படுத்தலாம். v சமன் u சக 80 பயன்படுத்தலாம். லேசு நினைக்கிறேன். v சமன் u சக 80 பயன்படுத்தினால் நிலத்தை அடிக்கும் வேகம் v சமன் ஆரம்ப வேகம் 0, ஆறுமுடுகள் 2f, இவர் 1 கீழ் வர்க்க மூலம். சரிதானே? அப்ப லேசா சுருக்கி எடுக்கலாம் பாருங்க. v இன் பெருமானம் 2 வர்க்க மூலம் f வரும். பெருமானத்தை தூக்கி இங்கேயும் போடுவோம். 2 4m plus m 2m minus m கீழ வர்க்க மூலம். இதனால் ஒரு நிலத்தை அடிக்கும் வேகமாக இருக்கும். கணத்தில் கப்பியின் வேகம், கப்பி வேகம் மேல் நோக்கி v ஆக இருக்கு. சரிதானே? மேல் நோக்கி 4m plus m இன் கீழ் 2 கேபிட்டல் M மைனஸ் சிம்பிள் M கீழ வர்க்க மூலம். சரியா வரும். டைம் ஆயிடுச்சு. யாவது வராது. இவருடைய வேகம் 2 வர்க்க மூலம் f சரிதான். அதே வருஷம் 2 வருது. இங்க ஒரு 2 வருது, அங்க ஒரு 2 வருது.
வெளியே இருக்கு, வர்க்கமூலத்துக்கு வெளியே இருக்கு. இந்த ரெண்டு இல்ல, அது அம்புக்குறி என்ற விலதான். மேல் நோக்கி இந்த கணத்தில் இப்படி ஒரு வேகம் காணப்படும். அப்ப இந்த வேகத்தோட ஒரு ஓய்வடைகிற வரைக்கும் புவியீர்ப்பின் கீழ் இயங்கிய தூரம், புவி ஈர்ப்பின் கீழ் இயங்கிய தூரம். மேல் நோக்கி பயன்படுத்துவோம் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாடு. மேல் நோக்கி அவர் ஓய்வடைகிற வரைக்கும் ஓய்வடைகிற கணத்தில் வேகம் 0. ஆரம்ப வேகம் இதுவாக இருக்கும், அதனால் f வச்சு v dash மாற்றணும். v dash மாற்றணும். v dash v by 2 f வச்சுக்கொள்வோம். சக ஆர் முடிவு என்னன்னு போடுவீங்க? இதான் போடணும். இங்கதான் மிச்சம் கவனமா இருக்கேன். வேண்டாம், இலை தொய்வடைஞ்ச போறோம் அங்க எஃப்க்கு இந்த ஆறு முடலுக்கும் எஃப்க்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரு தண்டவாட்டுல புவி இருப்பின் கீழ் இயங்க போறாரு. இப்ப ஆறு முடல் எவ்வளவாக இருந்திருக்கும்? தான் இருந்திருக்கும், மைனஸ் ஜி ஆக இருந்திருக்கும். மைனஸ் 2g h எடுப்பு. ஆகவே h பெருமானம் f இன் கீழ் 2g ஆகும். இல்லையோ மாதிரி போட்டோம். ஒன்றின் கீழ் எஃப் போட்டோம், இங்க கொண்டு முழிப்பாரிக்கணும். எப்ப என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். நான் பாட்டுக்கு வாரான்ஸ்லாம் எழுதிட்டு போவேன். ஒரு பிள்ளையாலும் தூங்காம இருக்குது. அந்த வகையில் ஓரளவு மனசுக்கு திருப்தியா இருக்கு. எஃப்க்கு வந்த விட இவரை நீங்க 2g ஆல பிரிச்சு விட்டார். வார ஆன்சர் எப்படி வரும் பாரு. 2m மைனஸ் m கீழே 2 தர 4m 4 தர 4m பிளஸ் m கீழே வர்க்க மூலமா மேலுள்ள ஜிக்கு கீழுள்ள ஜி வர்க்கம் வெட்டுப்படும். வர்க்க மூலம் அதே இல்லை. இப்ப ஜியும் ஜியும் கேன்சல் ஆயிரும். இதுதான் வரும். இங்க 2 தான் வரும். சரியோ, இப்ப கோண மொத்த உயரம்ன்றது எவ்வளவாக இருக்கும்? 1 பிளஸ் இந்த உயரமாக இருக்கு. என்ன கேட்டுருந்துச்சு? என்னன்னு கேட்ட சொல்லுச்சு? நிலத்தில் வந்து உயரம் நிலத்திலிருந்து இவ்வளவு உயரம் செய்வோம். எனக்கு வந்த ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்குது. அப்ப அவர் போன மொத்த தூரம் அரை சக 2m மைனஸ் m இன் கீழ் 2 4m பிளஸ் எப்படிதானே வர வேண்டிய ஆன்சர் ஒரு ஹாஃப் இருக்கு தானே. ஹாஃப் தனி வேங்க இவரை சுருக்கி பாருங்க என்ன வருதுன்னு. 1 கீழ் 2 பிளஸ் 1 கீழ் 2 பொது எடுத்தார் 1 பிளஸ் 2m மைனஸ் m இன் கீழ் 4m பிளஸ் சிம்பிள் எம் மாதிரி வரும். எவ்வளவு வரும்? m கேன்சர் மேல 6m வரும். 6m 2 வச்சா 3m வரும். நீங்க செஞ்சதுக்கு 100% உறுதியா சுவரா இருந்தா உங்க சுருக்கல்களை தான் பார்க்கணும். மெத்தட்ல உங்களுக்கு 100% கான்பிடென்ட் இருந்தால் தேவை 90% கான்பிடென்ட் இருந்தால் சுருக்கல்கள் தான் மெயினா பார்க்கணும்.